வெல்கம் டு ட்ரீம் கப் சேனல். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் தொன்னை பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபாலோ பண்ணுறோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரீசெண்டாக நியூ ஃபாலோவர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட்டு முத்தமிழ் செல்வி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் முத்தமிழ் செல்வி. நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ரெசிபி எதாவது டவுட் இருக்குது, உங்கள் ரெசிபி எதாவது புரியல, இல்லை வீடியோ கிளியராக இல்லை, எதுவாக இருந்தாலுமே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கரெக்ஷன் பண்ண முடியும். அண்டு லோகேஸ்வரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ லோகேஸ்வரி. ஸோ நீங்களுமே நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். தாய்ச்சானின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹலோ குட்டீஸ்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு அது கூட ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுட்டு பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் அண்டு பொட்டேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ நீங்கள் ஆயில் நிறைய வேணும்னா கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நிறைய விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணுறதுனால ஆயில் ஆட் பண்ணல அதிகமாக. அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி உங்களுக்கு க்ரீன் சில்லி நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம். இல்லை ஸ்பைசஸ் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சுன்னா சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீரக சம்பா ரைஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த தொன்னை பிரியாணிக்கு நல்லாவே மேட்ச் ஆகும் இந்த ரைஸு. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு அண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு எனக்கு 2 விசில்லே நல்லா குக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் ரைஸ் ஊற வச்சதுனால அது நல்லாவே குக் ஆகிடுது. நல்லாவே செம்ம டேஸ்ட்டாகவே வந்தது. லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.